ஹாச்சலகுடீஸ் வெல்கம் டு ட்ராவல் வித் பிரியன். ஆமாங்க, திருநெல்வேலியில் செம ஃப்ளட்டு, செம மழை பெஞ்சிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. இதுக்கு இல்லையாடா எண்டு காடு அந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கர ஃப்ளட்டு. ப்ளஸ் வந்து என்னென்னா, ஆல்ரெடி நம்ம திருநெல்வேலியில் வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு நிறைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கனால நிறைய ரோட்ஸ்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே தோண்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோரோவர் இப்போ இது வந்து திருநெல்வேலி டவுனுக்கு அந்த கல்லணை ஸ்ட்ரீட், அந்த கல்லணை ஸ்கூல் இருக்க ஏரியா, இது வந்து நேற்று ஈவினிங் ஒரு 3 to 4 அந்த டைமில் இருந்த ஸ்டேட்டஸ் ரொம்பவே வந்து ஃப்ளட் இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு. போகவும் முடியல. நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஐடியா கூட இல்லை. நிறைய பேர் ஒர்க் போயிட்டு உள்ளே தான் ஷாப்புக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஐடியா கூட இல்லை. நான் வெளியே வந்தால் ரொம்ப சிக்கிட்டேன். எனக்கு இப்போ வந்து இதில் யூட்டர்ன் அடித்து போகிறதும் கஷ்டம். இன்னொன்று ஆப்போசிட்டில் வேறு வண்டி வந்துட்டுருக்கு. எனக்கு வேறு வழி இல்லாமல் ஃபர்தராக போயிட்டு ரீடைரக்ட் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. நானும் அப்படியே போயிட்டு இருந்தேன். ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. மோரோவர் எல்லா ரோட்ஸுமே ஒன் வே ரோடு அப்படி இப்படின்றதுனால எந்த ரூட்டில் போகிறேன்னு ஒரு ஐடியா கூட இல்லை. இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி. லைக் எனக்கு இந்த ஏரியாலாம் நான் சத்தியமாக வந்ததே கிடையாது. வந்து இதுன்னுட்டேன். சீரியஸ்லி கார்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரில, எப்படி வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறதுன்னு தெரியல. என்டையர்லி கொலாப்ஸ்ட். இதில் இன்னொரு ஃபன் என்ன பண்ணியிருந்தேன்னா, என் ஃப்ரெண்டு வேறு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவனும் வந்து நல்லா மாட்டிக்கிட்டான், நார்வேலேருந்து வந்து மாட்டிக்கிட்டு. ஸோ அவனை என்ன பண்ண தெரியும், பஸ் ஏற்றி விடலான்னு பார்த்தா பஸ் எதுவும் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் போனான்னா திருநெல்வேலி ஜங்ஷன் மொத்தமாகவே ஃப்ளட்டில் மூழ்கிட்டுங்க. ரொம்ப இடுப்பளவுக்கு மேலே ரொம்ப இது வந்து நாங்கள் நைட் 2 மணிக்கு இருந்தது. நான் வந்து பார்த்தோம், ரொம்ப உள்ளே போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் மறுபடியும் ரிட்டன் பிடிச்சி நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டே போயிட்டோம். அது போகிறதும் பாளை பஸ் ஸ்டாண்ட்லாம் லக்கிலி இது பஸ் இருந்ததுனால வந்தோம். மற்றபடி தண்ணி லெவலுமே வந்து நிறைய இடத்துல ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே சீரியஸ்லி ஐடியா இல்லை. ஏன்னா கார் வந்தால் நிறைய கார் அப்படியே விட்டுருக்காங்க, பைக் அப்படியே கிடக்குது. சுத்தமாக ஐடியா இல்லை என்ன பண்ண போகிறோன்னு. நிறைய பேர் இதே மாதிரி தான் நியூ பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிவிட்டு வந்து இருந்தவங்க மறுபடி போகிறதுக்கு பஸ் இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. ஈவன் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. தண்ணி கூட எப்படி சொல்கிறது, ரொம்ப லிமிட்டட்.